வணக்கம். என் பேரு ஹேமந்த். இது பேசும் படம். விடுதலை பார்ட் 2 பத்தி ஒரு குட்டி ஒப்பீனியன் தான் இது. அ எனக்கு இந்த படம் ரொம்ப புடிச்சிருந்தது. ஐ தாட் திஸ் இஸ் அ பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் டூ த ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த படம் புடிக்குது, புடிக்கல. இதுல சொல்லப்படுற சித்தாந்தத்தோட உங்களுக்கு உடன்பாடு இருக்குது, இல்ல. அ வெற்றிமாறன் சொல்ல வர கருத்து உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கா, இல்லையான்றது சில ஃபேக்டர்ஸ் ஐ தாட் வாஸ் இம்பார்ட்டன்ட் டு ஷேர். ஸோ அதுக்காக தான் இந்த ரெக்கார்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், அட் அ சர்டன் பாயிண்ட் இன் டைம், தி கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, ஆர் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. அது கால போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அது மறந்து போயிட்டாங்களா, இல்லை மறக்கப்பட்டாங்களா, இல்லை மறைக்கப்பட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. அந்த பாலிடிக்ஸ்குள்ள நான் போல. இந்த கதை சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, அந்த பார்ட்டியை தாண்டி, அவங்களோட சித்தாந்தத்தை தாண்டி, அவங்க எந்த அளவுக்கு பர்சனல் சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் த சேக் ஆஃப் த டவுன் ட்ராடன். அதாவது ஒரு பாயிண்ட்ல இன்னைக்கு நிறைய பேர் ஒடுக்கப்பட்டவங்களுக்கு குரல் கொடுக்குறாங்க. ஒரு காலத்துல அந்த மாதிரி கிடையாது. ஒரு இந்த இந்த பார்ட்டி ஹேட் அ ஹியூஜ் சங்க், அதாவது மார்க்சிஸ்ட் had a huge chunk in standing up for the rights of the people that were on the margins. இதுக்காக நான் அவங்க சொன்னது கரெக்ட் தப்பு, நான் அந்த அந்த இதுக்கே போல. நான் ஆல் ஐம் சேயிங் இஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ், தேவர் இன் த ஃப்ரண்ட் ரைட் அண்ட் சென்டர் மெனி ஆஃப் தீஸ் ஆக்டிவிட்டீஸ். இந்த படம் அதை தான் சொல்ல வருது. அதாவது மோர் தென் எக்ஸெப்ட் ஆர் ரிஜெக்ட் திஸ் ஃபிலாசபின்றதை விட, இதுக்கு பின்னாடி இருந்த மனுஷங்க எந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலி, அவங்களோட பர்சனல் சேஃப்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணி இதை பண்ணாங்க அப்படின்றத வெற்றிமாறன் ப்ரெசென்ட் பண்ணது இஸ் a beautiful homage to those people. ரெண்டாவது ரொம்ப தெளிவாக சொல்ற விஷயம் எனக்கு, ஃபைண்ட் யுவர் ஓன் ட்ரூத். ஹெட்லைன்ஸை பார்த்து ஏமாறாதீங்க, மீடியாவை பார்த்து ஏமாறாதீங்க, யார் என்ன சொல்றாங்க அதை பார்த்து ஏமாறாதீங்க. கன்சிடர் எவ்ரி திங் பிஃபோர் யூ கம் டு அ கன்க்ளூஷன்றது இன்னொரு ரொம்ப ஆணித்தனமான ஒரு ஒரு விஷயம் அந்த படத்துல சொல்ல வர்றது. அது நல்ல தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்க இந்த 70s and 80s வளரும்போது it was like whatever the media said or fed us is what we knew or what we thought was the truth. படத்துல there's a twist to what happens in the first part, where they said this is actually what happened. Okay, this is how it was presented. Instead of going into whether that was true or not, it's the perspective switch that you need to haveன்றது வெற்றிமாறன் திருப்பி ரொம்ப அழகா சொல்லுது அந்த படத்துல. மூணாவது விஷயம், சிஸ்டம் சிஸ்டம் சிஸ்டம்ன்றது வெற்றிமாறன் படத்துல வர்றது கான்ஸ்டன்டா, எஸ்பெஷலி த போலீஸ், தி டாப் பிராஸ், ஆர் இன் சம் கேசஸ் தி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். இந்த படத்துல சொல்ல ஒரு விஷயம், அதாவது அகைன் ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத் இஸ், தமிழ்நாடு போலீஸ் மாதிரி வேற எந்த போலீஸும் ரொம்ப எஃபிஷியண்டா இருந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னும் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா தி மோஸ்ட் வெல் ஆயில்டு மெஷின் இஸ் த தமிழ்நாடு போலீஸ். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, தேவ் இன்ஹெரிட்டட் த டிசிப்ளின், தி செல்ஃப் ப்ரிசர்வேஷன் அண்ட் த ஹைரார்கி ஆஃப் த பிரிட்டிஷ் ட்ரைனிங். ஒரு 150 200 வருஷமா இவங்களை ட்ரெயின் பண்ணது they didn't give up after independence. They basically maintained it for good or worse. They maintained it literally the same way. எந்த அளவுக்கு ஒரு ஹைரார்கியை ரெஸ்பெக்ட் பண்ணும், எந்த அளவுக்கு யூ ஹேவ் டு ஃபாலோ இன் லைன், எந்த அளவுக்கு யூ ஹேவ் டு ஃபாலோ தி ஆர்டர்ஸ் டு த டி அப்படின்றது இந்த படத்துல இட் கம்ஸ் அக்ராஸ் வேர் யூ திங்க் குட் பீப்புள் ஆர் பேட் அண்ட் பேட் பீப்புள் ஆர் குட். அண்ட் டக்குன்னு அந்த சேஞ்சஸ் மாறுறது இட் ஃபாலோஸ் த சேம் ரூல் ஆஃப் த போலீஸ் ஹைரார்கி. ஸோ இதுல எத்தனை படத்துல காமிச்சாலும் சரி, இது அந்த அந்த உண்மை ஒன்று தான். அதுல இருக்கிற அந்த and the honesty and the conviction is very 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 good in this movie too. Viduthalai too. And again, a very very வெற்றிமாறன் thing to do. இந்த படத்துல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே was super well done. ஆக்ஷன் சீக்வன்சஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா the first action sequence ஒரு பண்ணையில ஒரு சேத்துல நடக்கிற மாதிரி ஒரு ஃபைட்டு. அவர் கிட்டத்தட்ட அந்த கேரக்டர்ல நடிச்சிருந்தவர் ஒரு ஒரு ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கிற ஹீரோ எத்தனை பேர் அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. மாஸ் மூவில கூட இருக்கும். ரொம்ப ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செக்மெண்ட் அந்த படம். அண்ட் there's a there's a separate segment of action slash climax towards the end, about 30 to 40 minutes of action happening on the side of a hill. அதாவது வாத்தியார்ன்ற கேரக்டர் எஸ்கேப் ஆறாரு. அதை தேடி வர ஒரு காப்.
and the police force, and then there's the brigand, and they're fighting each other. It reminded me of an English movie, The Thin Red Line அப்படின்ட்டு டெரன்ஸ் மாலிக்கோட ஒரு பியூட்டிஃபுல் மூவி. அந்த படத்துல வந்து the anticipation of action, the tension, the stress, and all of that is slightly elevated in this movie because they use fog for effect, but ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க அந்த sequence, and it kind of ties the whole story together. Uh, Performance, like I said, brilliant performances from everybody, almost everybody. Manju வாரியர் எனக்கு தெரியல அந்த அளவுக்கு அவங்க ஃபிட் ஆனாங்க இந்த 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 படத்துலன்ட்டு, பட் இட்ஸ் நாட் பேட். ராஜீவ் மேனன், சேத்தன், be it அஃப்கோர்ஸ் விஜய் சேதுபதிலாம் சொல்லவே வேண்டாம், and Kishore were really really outstanding, and I thought it was great to watch them on screen playing these kind of characters. And music வந்து Ilayaraja's done a phenomenal job here. படத்துல வந்து there's lots of like places where the action goes in regular speed, and then there's slow motions, and then there's like freezing. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரே சீன்ல நடக்கும்போது how can you change the music to match that kind of speed? ன்றது வந்து it's something that you have to watch and learn through the master's BGM. And இதை தாண்டி இதை அஃப்கோர்ஸ் வெற்றிமாறனோட கன்விக்ஷனை பற்றி நம்ம நிறைய சொன்னோம், பட் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்மேட் ஆஃப் பேக் அண்ட் ஃபோர்த் ஃப்ளாஷ்பேக் அண்ட் டைம்லைன் வந்து கரண்ட் டைம்லைன் அண்ட் பேக் அண்ட் ஃபோர்த் வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது எங்கே கரெக்டாக கட் பண்ணணுமோ அங்கே கட் பண்ணி, எங்கே திருப்பி வரணுமோ திருப்பி வந்து ஒரு ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் வந்து ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் காப்பலா had mentioned that Godfather 2 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங்கில் வந்து people hated us because it follows a similar format. They'll show the present timeline, and then they'll go back and they'll come to the current time. அது வந்து if you don't do it correctly, அதாவது நீங்கள் டைமிங் அந்த 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 குட்டி ஃப்ளாஷ்பேக் டைமிங் கொடுக்கலாம்னாக்கா it doesn't grow on people and they start hating the movie அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது மாதிரி இந்த படத்தில் எதுவுமே தெரியல. போரிங்னு சில பேர் சொல்ற விஷயம், அதாவது என்னன்னாக்கா ரொம்ப கான்வர்சேஷனலா இருக்கு, சிலது வந்து ரொம்ப லைக் டெக்ஸ்ட் புக் கால் மார்க்ஸே வந்து பேசுற மாதிரி சில டெர்மினாலஜிஸ் அண்ட் சர்டன் எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். பட் ஐ ஆம் நாட் கம்ப்ளைனிங் அபவுட் தட் அட் ஆல் பிகாஸ் it is needed in a movie like this to explain the people of that time. And it's basically a journey of Vadyar. Last time it was the journey of the Suri character. இந்த வாட்டி வந்து விஜய் சேதுபதி the Vadyar character வந்து how it grows அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்கன்னு நான் நினச்சேன். ஏன்னா அது வந்து it goes from believing in a particular philosophy and then going away from it and then trying to adjust the course, if you will, and then finding a final peace with himself அப்படின்றது வந்து ரொம்ப இதை விட வந்து நேர்த்தியாக சொல்ல முடியாதுன்னு எனக்கு எனக்கு தோணுது. It takes a filmmaker like Vetrimaran. So I thoroughly enjoyed the movie. I will definitely watch it again in theaters, but thoughts and comments are absolutely welcome. Let's engage. இது வரைக்கும் பார்த்தது ரொம்ப நன்றி, வணக்கம். Again, இது பேசும் படம் விடுதலை part 2 ஓட ரிவ்யூ or/opinion. Thank you.